கைஸ் இந்த வீடியோவில் டே 9 ட்ராவல் வந்து நம்ம மகாபலிபுரத்துலேருந்து எப்படி வந்து பாண்டிச்சேரி போகிறோம். ஸோ பாண்டிச்சேரிலேருந்து எப்படி நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றிங்க. மணி வந்து 2 வெயில் பார்த்தோன்னா அப்படி பொழகுது, மண்டே பொழகுது. இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் தான் பாண்டி போயிடலாம் போல் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே. இந்த வெயில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லைண்ணா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரேண்ணா. கைஸ் டைம் வந்து ஒரு 2 மணிங்க. ஸோ மகாபலிபுரத்துலேருந்து நம்ம கிளம்பி செம வெயில். ஸோ அந்த வெயிலே தான் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போக்கில் வந்து நிறைய பேர் அந்த லிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே அந்த லிஃப்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே நிறைய பிளேஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு போனேன். ஏன்னா பக்கத்தில் ஒரே கடல் அப்படியே போக்குள்ள அருமையாக இருந்துச்சு. போகலாம். தேங்க்யூண்ணா. ஒரு இந்தியக்கார அண்ணார் வந்தார். அவர் தமிழ் நினச்சிட்டு அப்புறம் தான் அவரே சொன்னார் நான் ஹிந்திக்காரர் அப்படின்னாரு. ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து கல்பாக்கம் தாண்டி இறக்கிட்டு போனார். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் தாங்க பாண்டிச்சேரி. கைஸ் இப்போ ஒரு இந்திக்கார அண்ணன் கூட வந்தேன். அவர் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டா அவர் ஒரு விஷயம் சொன்னார். நீ யூடியூபர் தான்ப்பா அப்படின்னு சொன்னார். நம்ம பேஜ்லாம் எடுத்து காட்டினேன். ஸோ காட்டினவர் ஒரு விஷயம் சொன்னார். நீ எங்கேயாச்சும் போனால் ஸோ அந்த ஊருக்கு எந்த பஸ்ஸில் போகலாம், ஸோ எங்கே தங்கலாம், அங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுப்பா. அந்த வீடியோலாம் நல்லாயிருக்கும், எங்களுக்கு தெரிஞ்ச போல் இருக்குல்ல. 2 நிமிஷம் போனால் 2 நிமிஷம் அந்த ஊரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும், அது போல் வீடியோ போடு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் வந்து வருங்காலத்தில் ஒரு ட்ராவல் யூடியூபர் ஆகுனா எக்ஸ்ப்ளோரிங் தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருக்குது, எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் தான் போட்டுட்டு இருப்பேன். கைஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிவ்வே வேணா. ஸோ இந்த வீடியோவில் நான் எவ்வளோ லிஃப்ட்டு, அதாவது டே 1லேருந்து டே 10 வரைக்கும் எவ்வளோ லிஃப்ட்டில் போயிருக்கேன் அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். மணி வந்து 5:30. பாண்டிச்சேரி முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் பைபாஸ் கிட்ட. அதனால் பாண்டிச்சேரி போயிட்டு பீச்சு போகணும். போகலாம். தேங்க்ஸ். டைம் வந்து 6 மணி ஆக போகுது. நாம் இப்போ பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் பீச்சு வந்துடும். பீச்சு பார்த்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுற பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எப்படி இருக்கேன். ஒரு வேளை இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனால் பாண்டிச்சேரி பீச்சு தான். கைஸ் ஒருவேளை ஒரு 6:30 மணிக்கு நம்ம வந்து பாண்டிச்சேரி பீச்சு வந்துவிட்டோம். ஸோ அப்படியே பீச்சை பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு நான் வரக்குள்ள அந்த பீச்செலாம் அந்த தண்ணிலாம் கீழே இருந்து இப்போலாம் மேலே ஏறிச்சு. ஸோ ரொம்ப வாட்டி வந்திருக்கேன். ஸோ இப்போயும் ஒரு வாட்டி வந்திருக்கேன். அப்படியே பீச்சை பார்த்துட்டு ஸோ இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமேட்டு ரூம் எடுக்க போகிறேன். கைஸ் ஒருவேளை டே 9 ட்ராவல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டோம். நம்ம சென்னையிலேருந்து அப்படியே மகாபலிபுரம் போயிட்டு அப்படியே பாண்டிக்கு வந்துட்டோம். ஸோ வந்து அப்படியே ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போட நம்ம ட்ராவல் வந்து முடிச்சுக்க போகிறோம். ஸோ இங்கேயே தங்கிட்டு இப்போ நாளைக்கு கிளம்பலாம். பாய் கைஸ். இன்றைக்கி தமிழ்நாடு ட்ராவலில் இன்றைக்கி டே 10. ஸோ நம்ம 10ஆம் நாளாக நம்ம ட்ராவல் சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரியில் இருக்கோம். ஸோ பாண்டிச்சேரி அப்படியே விழுப்புரம் போயிட்டு ஸோ கள்ளக்குறிச்சி போக போகிறோம். ஸோ இதான் 10ஆம் நாள் ட்ராவலு. ஸோ இந்த ட்ராவலில் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு, இவ்வளோ நாள் என்னை பார்த்துட்டு இருந்திருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த நாளும் வந்து அதே போல் அமையும். ஸோ சக்ஸஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ பாண்டிச்சேரியில் இந்த லாட்ஜில் தான் தங்கியிருந்தோம் ராஜ்னு. ஸோ அப்படியே மார்க்கெட் வழியாக நடந்து வந்து போயிட்டே இருக்கோம். ஸோ இதான் வந்து மார்க்கெட்டு. காலையிலே செம்ம கூட்டங்க பாண்டிச்சேரியில் மார்க்கெட்டு. அப்படியே மார்க்கெட்டு. ஸோ இந்த இதான் ஒரு ரோடு. ஸோ இதுவே அண்ணா சாலைன்னு சொல்லுவாங்க இந்த ரோடை. அப்படியே தான் போகிறோம். இன்றைக்கி பாண்டிச்சேரியில் சீக்கிரம் ஒரு 6:15 வரைக்கும் தூங்கிட்டேங்க. கரெக்டாக 6:30 மணிக்கு தான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அண்ணாச்சாலையிலேருந்து அப்படியே நேராக நடந்து போயிட்டுருக்கேன். இந்த அண்ணாச்சாலை. ஸோ இது போகிறோம்ல இந்த ரோட்லேயே போனால் அப்படியே வளைஞ்சி கிழிஞ்சி விழுப்புரம் போகுதுங்க. பாண்டிச்சேரியில் அண்ணா சிலைக்கிட்ட அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும். இப்போ காலையிலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. நான் இதெல்லாம் வந்து பார்த்துருங்க. பாண்டிச்சேரியில் நிறைய வாட்டி வந்துருக்கேன். அப்படியே நம்ம நேராக போயின்னா வில்லியனூர் ஒரு ஊர் இருக்குது. அப்படியே தாண்டி போனால் விழுப்புரம் ஒரு 43 கிலோமீட்டர் போயிடலாம். இந்த இடத்துல நல்லா விழுப்புரம் பஸ்லாம் போது பார்க்கலாம். அப்படியே நேராக தான் அங்கே போனோம். போகணும். கேஸ் நம்ம வீடியோவில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் லிஃப்ட் கேட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ தான் எடுப்போம். ஏறக்குள்ள ஒரு வீடியோ எடுப்போம். ஸோ இறங்குக்குள்ள ஒரு வீடியோ எடுப்போம். ஸோ அப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு வீடியோ எடுப்போம். காலையே வில்லியனூர் பக்கத்து வரைக்கும் தம்பி வந்து விட்டாங்க. அப்படியே போனால் போதும். ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் நான் லிஃப்ட் அண்ட் வாக்கில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே.
சரி, நன்றிங்கண்ணா. கைஸ், வில்லியனூர்லேருந்து நம்ம பங்கூர்னு அப்படின்னு ஊரில் இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து அடுத்து வந்து உளுந்தூர்பேட்டை, ஸோ விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை வந்து போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு அண்ணன் வந்து இறக்கி விட்டார்ல, அவர் சொன்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. தமிழ்நாடே ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு இப்போ போயிட்டுருக்கேன் கள்ளக்குறிச்சிக்கு அப்படின்னா. அவர் அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணார், கையெல்லாம் கொடுத்தாரு. அப்படி நல்லாயிருக்கு. ஆனால் அந்த ட்ராவலை நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அனுபவங்கள், நிறைய பேர்த்துட்டு நம்பர் ட்ராவலர்லாம் பார்த்தேன். யூஸ்ஃபுல்லாகும் இந்த ட்ராவல் லைஃபுக்கு. இங்கே விழுப்புரம் டோல்கிட்ட இறக்கி விட்டாங்களா, நடந்து போயிட்டுருக்காங்க. என்னண்ணா? சரி, நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ். நன்றிங்கண்ணா. இப்போ இந்த அண்ணன் வந்து ஒரு பைபாஸில் வந்து இறக்கி விட்டார். தம்பி என்ன வீடியோவில் போடு வைப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக போடுவீங்க, ஒன்று சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்புறமேட்டு இன்னொரு அண்ணன் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் வந்து இறக்கி விட்டு போனாங்க. விழுப்புரம் பைபாஸு முன்ன எப்படி நம்ம அந்த திருச்செந்தூர் கன்னியாகுமரி போக்குள்ள எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் இருக்குது. இது கடந்து ஆனால் நான் தமிழை ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் வாக்கில் போயிட்டுருக்கேன். விழுப்புரம் போகிறேன். நீங்கள் போகிற தூரம் இருக்குது. போகலாம். சாப்பிட்டேன். ரைஸ் இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். என்ன ஒரு 30 கிலோமீட்டர் தான், அப்படியே போனால் உளுந்தூர்பேட்டை. போகலாம். நன்றிங்க. இப்போ வந்து அரசூரில் இருக்கேன். அப்படியே அண்ணாண்ட கெடிலாம், அப்படியே உளுந்தூர்பேட்டை, போட்டேன். போகலாம். தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், ஒருவேளை நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க எங்கள் ஊருக்கு. ஸோ வந்து போக போகிறோம். ஸோ வந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட்லேருந்து நேராக அப்படியே கோட்டைக்கு போக போகிறோம். போகலாம். சரி சரி, தேங்க்ஸ். உளுந்தூர்பேட்டை பைபாஸில் இருக்கேன். இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் தான் கோட்டை. அப்படியே 5 கிலோமீட்டர் போனால் நம்ம ஊர். மொத்தமாக பார்த்தா ஒரு 23 கிலோமீட்டர் இருக்குது. போயிடலாம் இன்னும் ஒரு 1 hour 1.5 மணி நேரத்தில். நம்ம கோட்டை போல தான் நினச்சோம். ஆனால் எதார்த்தமாக ஒரு அண்ணா ஆசனூர் பக்கம் போகிறேன்னு சொன்னார். நானும் மேப்பை பக்கமாக அப்படியே கூட பேசிட்டே வந்தேன். டக்குன்னு வந்து ஆசனூரில் வந்து இறக்கி. ஸோ ஒருவேளை ஆசனூர் வந்துச்சு. இங்கேருந்து பக்கத்தில் தான் நம்ம ஊர். ஸோ ஒரு 10 கிலோமீட்டர். இது வந்து ஆசனூர் ஸ்கூலு. ஸோ ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ஊர் போயிடலாம். நான் வந்து உளுந்தூர்பேட்டை வந்து கோட்டை போகலாம் பார்த்தேன். ஆனால் ஒரு அண்ணா ஆசனூர் சொன்னாரா, அப்படியே ஆசனூருக்கு வந்தாச்சு. இங்கேருந்தே எங்கள் ஊர் வந்து 10 கிலோமீட்டர் தான். அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. நாம் ஒன்று நினச்சா அதுவும் நடக்குது. உளுந்தூர்பேட்டை போகலாம் தான் நினச்சேன். உளுந்தூர்பேட்டை கோட்டை போய் ஆசனூர் வந்துட்டோம். ஸோ அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் தான், போயிடலாம். 10 மணி தான் அது. அதுக்கிட்ட பாண்டிச்சேரிலேருந்து எங்கள் ஊர் வர 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 6, 7, 8, 3.5 மணி நேரம் ஆச்சுங்க. 3.5 மணி நேரத்தில் நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா, பாண்டிச்சேரிலேருந்து நம்ம ஊருக்கு. அப்புறம் ஆசனர்கிட்ட ஒரு தம்பி வந்தான். ஸோ அந்த தம்பி போகிற வரைக்கும் இறக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். அவனும் கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போனான். தேங்க்ஸ். தம்பி வந்து ஆசனூர்லேருந்து நம்ம புதுக்கேணி வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார். ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருந்தேன். போகலாம். அடுத்து இன்னொரு அண்ணா வந்தார். ஸோ அவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு நம்ம பருவ தாண்டி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஊர் தாங்க நிர்மலம். ஸோ ஒரு வேளை எங்கள் ஊரில் வந்து நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ டைம் வந்து 10 நாள் ட்ராவல் பண்ணி தமிழ்நாடே சுற்றி வந்திருக்கேன். ஸோ நான் வந்து இந்த ரோட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படியே தான் போனேன் ஃபஸ்ட் லிஃப்ட் கேட்டு. ஸோ அப்படியே திரும்பி வந்துட்டேன். ஸோ இதான் எங்கள் ஸ்கூலு. ஒரு வேளை தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்டு வச்சுட்டு நம்ம ஊருக்கே வந்துட்டோம். ஸோ இது டே 10 ட்ராவல். ஸோ நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ டைம் வந்து ஒரு 10 ஆகுதுங்க. ஸோ இதோட 10 hour ட்ராவல் முடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் வீடியோ முடிக்கல, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம டே ட்ராவல் தமிழ்நாடு ட்ராவலில் 10ஆம் நாள் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம பாண்டிச்சேரிலேருந்து ஒரு 6:06க்கே கிளம்பினோம். ஸோ அங்கேருந்து ஒரு 11 மணிக்கு நம்ம ஊருக்கு வந்து சேஃபாக வந்து சேர்ந்தாச்சு. ஸோ வீடியோலாம் எடுத்து வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த ட்ராவல், இந்த 10 நாள் ட்ராவல் எனக்கு வந்து பல அனுபவங்கள், பல விஷயங்கள் வந்து ஈஸியாக கற்றுக் கொடுத்து, பல மனிதர்கள் எனக்கு சந்திக்க முடியுது. அவங்க பண்ணுற நல்ல விஷயங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக சேஃபாக இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லை,
இந்த தமிழ்நாடு தான் சேஃப்னு ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இப்போ 10 நாள் போயிருக்கேன். ஸோ 10 நாள் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. யார் ஏன்பா இந்த பக்கம் வர அப்படின்னு எதுவுமே கேட்கல. இந்த சண்டை சச்சரவு எதுவுமே வராமல் சேஃபாக போயிட்டு இருந்தோம். தமிழ்நாடு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ், சேஃபான பிளேஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் அமௌண்ட்டே கம்மியாக தான் எடுத்து போனேன். ஸோ பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னா மொத்தம் ஒரு 4500 வந்துட்டு. ஸோ வந்து நான் 2500 தான் எடுத்து போனேன். ஸோ மித்தெல்லாம் எங்கள் அண்ணன் எங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் போட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை இந்த ட்ராவலில் வந்து ஸோ நான் நிறைய அந்த செல்ஃப் டிஸ்கவரின்னு முன்னாடியே சொல்லிருப்பேன். செல்ஃப் டிஸ்கவரின்னு சொன்னால் அது நான் வந்து தெளிவாக கண்டுபிடிச்சேன். நான் எங்கே பயப்படுறேன், ஸோ நான் எந்த நேரத்தில் பயப்படுறேன், ஸோ வந்து நான் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் வந்து இந்த ட்ராவல் வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த ட்ராவல் வந்து நான் லைஃப்பில் அப்ளை பண்ணேன். என் லைஃபுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு இந்த ட்ராவலை நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே என்னது வாக் அண்ட் லிஃப்ட்டில் வந்து போயிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சி, அப்படியே கடலூர், அப்படியே வேளாங்கண்ணி போயிட்டு அங்கேருந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, குற்றாலம் போயிட்டு தென்காசி வந்தேன். ஸோ தென்காசி ரோட்டில் நிறைய ட்ராவலர் மீட் பண்ணேன். ஊட்டி போகலாம் நிறைய ட்ராவலர் மீட் பண்ணேன். அவங்களாம் எப்படிலாம் ட்ராவல் பண்ணணும், ஸோ என்ன ஷூ யூஸ் பண்ணணும், ஸோ என்ன பேக் யூஸ் பண்ணணும், ஸோ அப்புறமேட்டு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ட்ராவல் போகல சேஃப்டிலாம் எடுத்துகிட்டு போகணுமா, பெப்பர் ஸ்ப்ரேலாம் வாங்கி வை ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் ட்ராவலுக்கு எனக்கு ஒரு நல்ல அனுபவம் எடுத்துதான். இனிமேட்டு எப்படி ட்ராவல் பண்ணணும், ஸோ ட்ராவல் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. நானும் வந்து லைவாக கற்றுக்கிட்டேன். ஸோ அதுபோல் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ட்ராவலில். என் லைஃபுக்கும் இந்த ட்ராவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் லைஃப்பில் அவங்க இந்த ட்ராவல் எடுத்து போனால் வந்து கண்டிப்பாக பாடுபடுவேன் நண்பா. ஸோ இவ்வளோ நாள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்க. என் வீடியோ வந்து வியூஸ் போகுது இல்லையான்னு தெரியல. நான் வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு நேம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த நேம் வச்சு ஸோ அடுத்தபடி இந்த ட்ராவலை எப்படி எடுத்து போகலாம், அது முடிஞ்ச வரைக்கும் சோலோவாக போகலாம். ஸோ இந்த ட்ராவலை எப்படி எடுத்து போகலாம் தான் நான் யோசிப்பேன். ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் நண்பா. அப்புறமேட்டு நம்ம தென்காசியில் வந்து அப்புறமேட்டு ஸ்ரீவில்லூர் புத்தூர் போனோம். ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே பயணி, அப்படியே பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், ஊட்டி, ஸோ அப்படியே சேலம், தருமபுரி, வேலூர், அப்படின்ட்டு சென்னை போயிட்டு ஸோ அப்படியே மகாபலிபுரம், அப்படியே பாண்டிச்சேரி நம்ம ஊருக்கு வந்தோம். ஸோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த வீடியோ முடிவுக்குள்ள சொல்லிக்கிறேன். நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன்னா ஸோ நம்ம வந்து தனிமையை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். நம்ம பல கஷ்டங்களை அனுபவிச்சா முடிஞ்சால் ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதுபோல் நானும் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த ட்ராவல் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் இல்லைனாலும் ஸோ நான் வந்து கண்டிப்பாக என்னால் சர்வே பண்ண முடியும் இந்த வேர்ல்டில் அப்படின்னு இந்த ட்ராவல் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. பை கைஸ்.